இன்றைக்கி நம்ம வில்லேஜ் கிச்சனில் நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போகிறோம். இஞ்சி பூண்டுலாம் எந்த வீடியோ ஒத்து அந்த இஞ்சி அதை பண்ணிடுறாங்க. என்ன பண்ணணும்? பூண்டு நாங்கள் ஊற்றிக்கிறோம்டா. பூண்டு ஓடிங்க இஞ்சி கொஞ்சம் பெரிய வச்சுங்க. மீதாச்சு சாமி சாமி பூண்டு வச்சு இப்போ வேலையாகுதா? எனக்கு ஃபுல்லாக உறிஞ்சிச்சு. கரம் மசாலாக்கு தேவையானதை வறுத்து எடுத்துக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, அன்னாசி பூ போட்டு இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். சாப்பாடு செய்ய இப்போ தண்ணி சூடு பண்ணிக்கலாம். கரம் மசாலாவுக்கு தேவையானதை எடுத்து அரைச்சிக்கலாம். காற்றுலேயே பறந்துடும் போல இருக்கா. கொஞ்சம் மிளகா போட்டுக்கிடா பத்தாது. அனுபவம் இன்னும் நிறைய வேணும். பழகிடும். மல்லி விதையை அரைச்சி எடுத்துக்கலாம். காற்றுலேயே பறந்துடும் போல இருக்கு. முடி ஒன்று முடியா முடி. பூண்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தப்புடு அதெல்லாம் இல்லை, ரூல்ஸ் ஹோட்டல் ரூல்ஸு. குட் ஈவினிங் தான் நீ விஷ் பண்ணணும். குட் நைட்லாம் விஷ் பண்ணக்கூடாது. எந்த ஹோட்டலில் எந்த ஒரு ஹோட்டல்லையும் சரி அவங்களுக்குள்ளே அது யூஸ் பண்ணுறது தான். குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்னு ஆனால் யூஸ் பண்ண அந்த வார்த்தையெல்லாம். ஓ நம்மளை லவர்னு நினச்சிடுவாங்களா? அது ஒரு கெஸ்ட்டுக்கு பார்த்தாலும். ஏண்டா தமிழ்லாம் யாமும் இரவு மாலையெல்லாம் பிரித்து வச்சுக்கிறோம். மையா அறியண்ணா போதுண்டா. போதும்னா இல்லை சரின்னு சொல்லணும். என்ன மாஸ்டர்? இஞ்சி அரைச்சி எடுத்துக்கலாம். எது இவ்வளோ தூரம் வச்சிங்க? கறி அதிகமாக வரும்னு எடுத்து வச்சிடலாம். உன்னை மறந்துட்டோம் பார் பை. இந்த பை ஊட்டியே வரும் பை. என்னடா சிரிப்பு இது? வெள்ளி மாதிரி சிரிக்கிற. மஞ்சள் அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சோன்னே கழுவி வச்சு அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணி மாற்றலாம். தண்ணியை மாற்றிடலாம். அரிசி போட்ட அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க.
அது வேணா இந்த வெங்காயம் அரைக்கணும். அரைப்பான் என்ன 1 தாரிக்கிட்டு 1 2 3 4 5 அரைச்சி வச்சுக்காரு அவர். 5 சேர்த்து நாட்டி சொல்லுங்க. எதுவுமே மியூட்டு கட்லாம் எதுவுமே கிடையாது, அப்படியே அப்லோட் பண்ணுறது. நிறைய விடலை பார்த்துருக்கான், பாய் தான் லூஸ்ட்டாக கொடுவான். சீர்மாயிடும் நீங்கள் தான் அடிக்கணும் வலிக்குவாங்க. ஆமாம், அப்போ சோறு இதுவாகிடுச்சுன்னா வயிறு வலி இருக்கு. நான் வச்சிடலாமா? ஆமாம் போட்டுடலாமா? இது தர அப்புறம் நாட்டுக்கோழின்றனால மஞ்சள் போட்டு அலசிக்கலாம். தண்ணி ஊற்றுறது. நாட்டுக்கோழி குழம்பு செய்ய இப்போ முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானே வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு லட்சம் வெங்காயம் நல்லா அதுமாரி வதங்கினா தக்காளி சேர்த்துக்கலாம். அதே காண்டு ஏற்றி விட்டுருவாரு. ரொம்ப இதுலேருந்து தண்ணி அதில் எடுத்து விட்டுறாது. அரைச்சி இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். மஞ்சளா இது அதுவே தெரியுது. மீன் எடுக்கிறான் தொப்பரம் எழுத்துக்கங்க. அதான் முக்கியமாக எனக்கு சொல்கிறான். அரைச்சி இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதங்கிட்டோன்னே கறி சேர்த்துக்கலாம். அரைச்சி கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதெல்லாம் செலவு பண்ணி தான் போயிடுச்சு. அரைச்ச மிளகா சேர்த்துக்கலாம். அரைச்ச மஞ்சள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 4 வயசு மூடி போட்டேன். நாட்டுக்கோழி எடுத்து கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து நமக்கு வேக வச்சுக்கணும். காய் இறங்கிட்டோம், அந்த காய் தான் ஊற்றிக்கணும். காய் உள்ளே இருக்கு. அப்படிதான் தண்ணி இதெல்லாம் ஒரு ஞாபகம்ட்டு ஒருத்தர் பண்ணி வச்சிருப்பாங்க. அது யோசிக்க மாட்டேன் அவரு. அதெல்லாம் ஜாலியாக இருக்குண்டா. நம்ம தாய் விளையாடுறதுலாம் ஒரு சரிதரத்தில் ரூபாய்க்கு இடடா பெரட்டு பெரட்டும் பெரட்டுறானுங்க. வச்சிருக்கானுங்க. நேற்று போச்சா? இது காலையிலையா மதியமா? நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக வந்திருக்கு. கறி நல்லா வந்திருக்கு. எல்லாம் தெரிச்சு வாடா வந்தாச்சு. நான் தெரிச்சு விட குண்டெல்லாம் தூக்கி விட்டுலாம். குழம்புதான் பசி. கூச்சப்படாதீங்க. இலை பெருசா வாங்கிக்கோங்க. நிறைய வை. சூப்பராக இருக்கு. கறி நல்லா வெந்திருக்கு. நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக இருக்கும். செமையாக இருக்கும்.